வணக்கம். நான் உங்கள் நீலகண்டன். எழுத்தாளர் திரு எம் தீன் அவர்கள் எழுதின தன்னூத்து ராசா அப்படிங்கிற சிறுகதையை தான் நான் இன்றைக்கி கூட பகிர்ந்துக்க போகிறேன். இரவு முழுக்க வனக்காவலரும் அளவந்தாங்குளம் இருளப்பணமாக கண் விழிச்சு ஊரி கிணத்து 10 தாதனுத்து வட்டப்பாறை குத்துமேடு கருவேலங்காடுகள்னு கண் சிவக்க வேட்டையாடிகளை விரட்டுறதுக்காக ரோந்து போயிட்டு அதிகாலை 4 மணிக்கு தான் வந்து படுத்து இப்போதான் கண்ணை சொன்னது மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள கைபேசி சத்தம் போட்டு அழைக்குது. அந்த அழைப்பை ஏற்காம கைபேசியை படுக்கையோட ஓரத்தில் வச்சான். இப்போ வந்திருக்கிற உதவி வன அலுவலர் ரொம்பவும் ஈரமான மனுஷர். வன பாதுகாப்பு குறித்து அவருக்கு அதீத ஈடுபாடு. அதுவும் அவர் புள்ளிமான்கள் சரணாலயத்துக்கு அதிகாரியாக வந்த பிறகு வேட்டை சுத்தமாக தடுக்கப்பட்டுருச்சு. மான்களோட எண்ணிக்கையும் 2 வருஷத்துல 1.5 மடங்கு அதிகமாயிருச்சு. 3 கூட்டமாக இருந்தது, இப்போ 4 ஆகி இருந்ததில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மான்கள் நன்னீர் குடிக்கிற தொட்டிகளை 2 மடங்கு ஆக்குனாரு. புற்களோட விதையை தூவினாரு. அங்கங்கே கரம்பை அடித்து கொடிப்புல் நட்டு வைக்க செஞ்சார். நல்ல மழை பெய்யவும் கொடிப்புல் ஓடி ஓடி படர்ந்துச்சு. புல்லும் வனப்போட நட்சத்திரங்களை போல கண் சினிக்கு மினுமினுத்துச்சு. ஒரு கொடியை உருவுனா அது வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி வளர்ந்த கொடியை பிடுங்க பிடுங்க கைகளில் வட்ட கொடியாக நீண்டுக்கிட்டே போய் பந்து போல சுருண்டு ஒரு புல் வாரியலுக்கே தேரும். அவ்வளவு நீளமான கொடி புற்கள். வன அதிகாரி மான்களை போலவே வேலைக்காரங்களையும் ரொம்பவும் மென்மையாக நடத்தினார். வேட்டை தடுப்பு காவலர்கள் கிட்ட கூட பூங்காவை மேம்படுத்த ஆலோசனை கேட்பாரு. எப்போ வேணாலும் அவர் அழைப்பு வரும் அப்படின்னு கைபேசியை கக்கத்திலேயே வச்சிருக்கிறான். அதே எண்ணிலிருந்து மறுபடியும் அலைபேசி அழைப்பு வந்துச்சு. எரிச்சலோடு எடுத்து பேசினப்ப பகீர்னு இருந்துச்சு. கங்கை கொண்டான் தர்கா காவலாளி படபடப்போட பேசினாரு. பிறந்து 10 நாட்களான மான்குட்டிகளை நாய்கள் விரட்டி ஒன்றை கொண்டுட்டதாகவும் இன்னொன்று தப்பிச்சு தர்கா ஆக்குப்பறைக்குள்ள பதுங்கி இருக்கிறதாவும் சொன்னாரு. செத்த மான்குட்டியோட கழுத்துல நாயோட பற்கள் பதிந்த காயம் இருக்கிறதாவும் அது கால் வெட்டி வெட்டி இருந்ததை பார்த்தப்ப ரொம்பவும் பரிதாபமா இருந்ததா சொன்னாரு. ராத்திரி 3 மணிலேருந்து நாய்ங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு சார் அப்படின்னு புலம்பல் வேற. மான்குட்டி இறந்தாலோ குட்டி தப்பிச்சு வந்தாலோ அதை உடனடியாக மேலிடத்துக்கு தெரிவிக்கணும். வனக்காவலருக்கு சொல்லிட்டு தன்னோட மொஃபட்டை உதைச்சான். அது தன்னோட குறைந்த வேகத்தில் கிளம்ப ஆரம்பிச்சது. குளிர்ந்த பனிக்காற்று அப்பவும் பலமாக வீசிக்கிட்டு இருந்துச்சு. எந்த கூட்டத்தோட மானா இருக்கும்? தாதனூத்து கண்ணூத்து மானு அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை. அது வடக்காட்டு மானாக தான் இருக்கும். மான் அப்படின்னா அவனுக்கு பெத்த பிள்ளை மாதிரி 2 கைகள்லையும் பெத்த பிள்ளைய தூக்குறது மாதிரி ஏந்திக்கிட்டே தெரியுவான். அந்த பக்கம் நாய் வந்தால் தாழை வித்து வரைக்கும் துரத்தி விட்டுட்டு தான் மற்ற சொல்லி. தாத்தா சொன்னதா பல கதைகள் சொல்வான். காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு செத்த இலப்பார மான்கள் நிலையில் நிற்குங்களாம். காட்டு மரத்துக்கு கூட வர புள்ளி போன்ற சூரிய கதிர்கள் மான் மேலே விழுமா. அப்போ அது மேலே விழுற வெயில் புள்ளிகள் காற்றுல ஆடுறத பார்த்தபடியே பெண் மான் நாணி எப்படி நிற்கிறப்ப ஆண் மான் அதோட நாணத்தை பார்த்துட்டு கூடிச்சான். தாத்தாவோட பொக்க வாய்க்குள்ள பால்ய வயசு சேட்டைகள் ஒளிஞ்சிருக்கும். அப்படிதான் மானுக்கு புள்ளி வந்துச்சு அப்படின்னு நைச்சியமாக சொல்வாராம். அதை முழுசாக நம்பின பாவம் அவன் முகத்தில் இருக்கும். அதை ரேஞ்சர்கிட்ட சொல்லக்கூட கூச்சப்பட்டதில்லை. அவனுக்கு மானு மயிலுன்னா போதும், உண்ணாமல் தின்னாமல் பேசிக்கிட்டு இருப்பான். கூந்தக்குள்ள பால் பாண்டியையும் ஊய்காட்டனையும் ஒரு தராசில் வைக்கலாம்னு வனக்காவலர் சொல்கிறது சரிதான். அவனோட நினைப்பு மான்குட்டி மேலே வர வேக முடிக்கிய மேலும் பலமாக திருக்குனான். அவன் முறுக்கில் உணராதது மாதிரி அந்த மொஃபட்டு ரொம்ப சாவகாசமாக பயணிச்சுது. சிப்காட் திருப்பத்தில் இடது பக்கமாக திரும்பி தர்கா மாட்டு வண்டி தடத்தில் இறங்குறப்ப இருக்கிற பெரிய ஆலமரம் அசையாமல் நின்றுட்டு இருந்துச்சு. குளிர்காலத்து காற்றை கூட அங்கே காணும். இலைகளால் மடிச்சு விடப்பட்ட கிண்ண கிளைகளில் கொத்து கொத்தா செம்பழங்கள் பழுத்து இருந்துச்சு. எங்கிருந்தோ இந்த வருஷம் செம்மார்பு குக்குருவான்கள் கிரீச்சிட்டு பறக்கிறதையும் தான் இணையோட பக்கத்தில் உட்காந்து அதோட இறகுகளை கோதி விடுறதையும் பார்த்தபடி இருந்தான். இருப்பு கொள்ளாத அதோட பறத்தல் அவனை வசீகரிச்சுது. இந்த வருஷம்தான் புதுசாக மொத்தமாக வந்திருக்கு. இதுகளோட வருகை குறித்து ரேஞ்சர்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆலமரத்துக்கு பக்கத்தில் வளைஞ்சி திரும்புகிறப்ப மனசில் மான்குட்டி குறித்த கவலை அவனுக்கு அதிகரிச்சுது. தர்கா சுற்றுச்சுவரை தாண்டி உள்ளே நுழையிறப்ப காவலர் கையில் சிறு கொம்போட அவனை நோக்கி ஓடி வந்தார். செத்துப்போன குட்டி எங்க அப்படின்னு அவனோட பரபரப்பை உணர்ந்தவர், மவுத்தான மான்குட்டியை பத்திரமா வச்சுருக்கோம், முதல்ல ஆக்குப்பறைக்குள்ளே கிடக்கிறத பார்க்க வாங்க அப்படின்னாரு. அவனோட பரபரப்பு அறியாமல் அவர் பேசினது அவனுக்கு பிடிக்கல. செத்துப்போன குட்டி குறித்து உடனடியாக மேலிடத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது பெரியவருக்கு தெரியுமா தெரியாதா? அவசர அவசரமாக ஆக்குப்பறையை நோக்கி ஓடினவன் மான் ஒரு தென்கிழக்கு மூலையில் பயத்தோட ஒண்டி படுத்துருக்கிறத பார்த்தான். அந்த மான் குறித்த கவலை நீங்கள் செத்தக்குட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பரபரத்தான். பெரியவர் மெதுவாக தாடியை நீவினபடி வாங்க ஐயா அப்படின்னு அழைச்சிட்டு போனார். தர்கா கொடி திண்டு மேலே வேட்டியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஊதுபத்தி மனம் சுற்றிலும் பரவி இருந்துச்சு. அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. உய்காட்டான் பெரியவரை அன்போடு ஏறிட்டு பார்த்தான். செத்து போன உடலுக்கு அது மரியாதை செஞ்சது மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுட்டு மெதுவாக திறந்து பார்த்தான். பகீர்னு மண்டைக்குள்ளே ஒலி அடித்தது மாதிரி இருந்துச்சு.
கண்களை பொத்திக்கிட்டு அப்படியே நின்னான். கண்களில் கசிந்த நீரை தொடச்சபடியே மறுபடியும் கூர்மையாக பார்த்தான். அதே மான் தான். தன்னூத்து மான் கூட்ட தலைவனுக்கு அப்படி ஒரு அழகு, கம்பீரம். அவனோட மதமதப்பான வளர்ச்சி அவனை தலைவனாக்குச்சு. எதிர்த்து நின்ன அத்தனை ஆஜானுபாக ஆண்மான்கள் கிட்டையும் தன் வீரத்தை காட்டி ஜெயிச்சவன் அவன். ஏற்கனவே இருந்த தலைமான் அவ்வளவு லேசில் ராசாவோட தலைமையை ஏற்றுக்கல. 2 நாளாக முட்டிக்கிட்டே நின்றுச்சுங்க ரெண்டும். அவனும் வனக்காவலரும் சேர்ந்து பிரித்து விட வேண்டியதாக இருந்துச்சு. அப்பவும் தன் கம்பீரத்தை கைவிடவே இல்லை. வன பாதுகாவலரோட கைக்கு அடங்காமல் திமிருச்சு. நீண்டு உயர்ந்து கிளை பிரிஞ்சிருந்த கொம்பை பக்கத்தில் பார்த்தப்ப இன்னும் அழகாக தோணுச்சு. பிரித்து விடப்பட்ட தன்னூத்து தலைமான் தன் கூட்டத்தை தனியாக பிரிச்சுக்கிட்டு போச்சு. அவங்க மான்களை பார்வையிட போகிறப்ப தன்னூத்து கூட்டத்தோட தலைவன் அப்படிங்கிற பெருமையிலையோ இல்லை தான் கூட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ தலையை தூக்கி கொம்பை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்கும். 10 வாலிப பெண்மான்களோட காதலன் அப்படிங்கிற கவர்ச்சி அதோட கண்கள்லேயே தெரியும். ஒரு தலைவனோட கம்பீர தருணத்தை பார்த்தபடி அவங்க சிரிச்சுக்கிட்டே நகருவாங்க. வன பாதுகாவலர் அதுக்கு தன்னூத்து ராசா அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. போன மாதம் ஒரு இரவு வேட்டைக்காரங்க வராங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ராத்திரியில் ரோந்த முடுக்கியிருந்தாங்க. தூரத்தில் எங்கேயோ தலைவிளக்கு ஒளி கோடா தெரிய வேகமாக போனாங்க. அவங்க வர்றது தெரிஞ்சுக்கிட்டு விளக்கு அணைச்சவங்க ராத்திரி முழுசும் அங்கேயே ஒளிஞ்சபடி இருக்கிறது தெரிஞ்சுது. அன்னைக்கு ராத்திரி தூக்கத்தை தொலைச்சிட்டு காலையில் தன்னூத்து பக்கம் போனப்போ தான் முள் மரங்களுக்கு இடையில கொம்புல ஒரு குண்டு பாஞ்சிருக்க, இன்னொரு குண்டு வலது கண்ணை கிழிச்சு வெளியேறினதுனால இடப்பக்கமாக சரிஞ்சு செத்து கிடந்துச்சு. அதோட வீரம் குறையாத பார்வையை தொலைச்சிருந்தாங்க வேட்டைக்கார பாவிய. வன பாதுகாவலர் தன் மகனோட புல்லட்டை எடுத்துக்கிட்டு அறக்க பறக்க ஓடி வந்தார். தர்கா கொடிமரத்திண்டல துண்டை போட்டு மூடி இருந்ததை பார்த்தவர், என்ன ஒய்காட்டான் பிரேதத்தை போட்டு மூடி வச்சாப்புல இருக்கு அப்படின்னு கேலி செஞ்சவர் துணியை தூக்கி பார்த்துட்டு இருண்டு போய் நின்னாரு. ஏய், இது தன்னூத்து ராசாவோட குட்டியால தெரியுது அப்படின்னு அவரை பார்த்து ஒய்காட்டான் பதிலுக்கு சொன்னான். அச்சு அசலா தன்னூத்து ராசா தான் அப்படின்னா. ஒய்காட்டான் பொட்டை குட்டியாலாம் தெரியுது அப்படின்னு அவரு, இன்னொரு குட்டி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு. உயிரோட இருந்ததை பார்க்க போனாங்க. ஆக்குப்பறைக்குள்ள நடுவில் எழுந்து நின்னபடி இருந்துச்சு. ராத்திரி முழுக்க சாப்பிடாததால வயிறு ஒட்டி இருக்க பால் வாங்கி வர சொல்லி உய்காட்டான் பிடிச்சு வாயை பழக்க வன பாதுகாவலர் ஊட்டி விட்டாரு. பாலை குடிச்சிட்டு கம்பீரமா நின்று பார்த்துச்சு. உய்காட்டான் இது தன்னூத்து ராசாவா வரும், பார்த்து வளர்க்கணும்ல அப்படின்னு ஒரு புல்லட்டோட டேங்க் கவரில் இருக்கிற இறப்பு பதிவேட்டை எடுத்துட்டு வர சொன்னார். இறப்பு பதிவேட்டில் அவர் இறந்து போன மான்குட்டியை திருப்பி பார்த்துட்டு, பிறந்து 10 நாளான மான் பூங்காவின் மான்குட்டி நாய் கழுத்தில் கடித்ததால் இறந்திருப்பதாக தெரிய வருகிறது அப்படின்னு எழுதி கையெழுத்திட்டாரு. அதுக்கு கீழே உய்காட்டானும் பெரியவரும் கையெழுத்திட்டாங்க. கால்நடை மருத்துவரை ரேஞ்சர் அழைச்சிக்கிட்டு வந்தார். பல்லோட நீல அகலத்தை குறிச்சிக்கிட்டு நாய்க்கடி தான் அப்படின்னு உறுதி செஞ்சார். உயிருள்ள குட்டியை பார்த்து அதோட உடல்நிலை சீராக உள்ளது அப்படின்னு தெரிவித்து இறப்பு பதிவேட்டில் பதிஞ்சார். ரேஞ்சரும் அதில் கையொப்பமிட்டார். ஆண் மான் அப்படின்னு சொன்னவர் மான் குட்டியாக இருக்கிறதுனால 10-15 நாள் பாதுகாத்து எந்த கூட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்து சேர்ப்பிக்க சொல்லிட்டு கிளம்புனாரு. உய்காட்டான் உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னவர்கிட்ட குனிஞ்சு, என் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன் சார் அப்படின்னா. மான் குட்டி பாலை குடிச்சிட்டு துள்ளிக்கிட்டு இருந்துச்சு. தாய்கிட்ட எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ண வன பாதுகாவலர் தர்காவில் இருக்கிற நபர்களை அழைச்சாரு. தாய்மானு இந்த குட்டியை தேடி இங்கே வரலாம், வந்தால் உடனே உய்காட்டனை கூப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னார். பிள்ளைய பார்க்காம தாயால் எப்படி இருக்க முடியும், என்ன இக்கிட்டு இருந்தாலும் ஒரு சோட்டுக்கு வராமலா போவோம் அப்படின்னு அவர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருந்த முக்காடு போட்ட ஒரு பொண்ணு உச்சி கொட்டினான். உய்காட்டானுக்கு ஒரு மானை கைக்குள்ளே வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது இனம் முடியாத மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அதோட கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டினான். சில சமயம் அதோட தும்பு சேர்த்து மேய விடலாம் அப்படின்னு நினச்சான். வன பாதுகாவலர் சட்டுன்னு, காட்டு பிராணியை வீட்டு பிராணி ஆக்கிடாத அப்படின்னு கத்துனவர் கழுத்து கைத்தையும் அறுத்தெறிஞ்சார். உய்காட்டானுக்கு ஒரு மான் குட்டியை தான் கைப்பட வளர்த்து காட்டுக்குள்ள விட போகிறோம் அப்படிங்கிற பெருமிதம் எழுந்துச்சு. அதுவும் தன்னூத்து கூட்டத்தோட ராஜாவா அது மாறுறதை பார்க்கறதுக்கு ஆசை இருந்துச்சு. 10 நாளுக்கு மேலே தான் வீட்டு பசுமாட்டில் கறந்த பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊட்டினா மான் குட்டியும் ஓடி ஓடி திரிஞ்சுது. அது முதுக வளைச்சி துள்ளி பாஞ்சி திரிஞ்சு அந்த இடத்தையே கொண்டாட்டமாக்குச்சு. புல்லை காட்டினா அவங்கக்கிட்ட ஓடி போய் தின்ன ஆரம்பிச்சது. வன பாதுகாவலர் ஒரு நாள் தற்செயலாக வந்தவர் யாரோ புல் கொடுக்குறத பார்த்த உடனே அவங்கள சத்தம் போட்டு, இனிமேல் புல் கொடுக்குறதா இருந்தால் தரையில் போடுங்க, அது தின்னட்டும். இப்படி நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தரையில் இருக்கிற புல்லை கடிச்சு மேய தெரியாமலே போயிடும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, புல் மேய தெரியாமல் போகிறதுக்கு இது என்ன புலிக்கா பிறந்திருக்கு, காட்டுக்கு என்ன ஆகி போச்சோ தெரியல அப்படின்னு அங்கே நின்ன பெண்கள் தங்களுக்குள்ளே சிரித்து பேசிக்கிட்டாங்க. வனப்பாதுகாவலர் நல்ல மாடன் உய்காட்டனை வரவழைச்சாரு. இந்த பாரு உய்காட்டான், மானு நம்ம கைக்குள்ளே வந்து 10-12 நாள் ஆச்சு. இனிமேலும் அதை கைவளப்பாக வளர்த்தா அது உருப்படாமல் போயிடும். நாளை கழிச்சு நானும் வரேன். அதுக்குள்ளே நீ என்ன செய்யறன்னா, இது எந்த கூட்டம் எந்த தாயின்னு கண்டுபிடிச்சி வை. அது வளர்கிற வளர்த்தியை பார்த்தா அது தன்னூத்து கூட்டமாக தான் தெரியுது. அவன் மனசு வலிக்க ஆரம்பிச்சது.
ஆனாலும் வனக்காவலர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு அவனுக்கு பட்டுச்சு. புலி விரட்டினாலும் தப்பி ஓடுறமான நம்ம பூங்காமான்னு இருக்கணும், நாய்க்கு பயப்படுற கை வளர்ப்பு பிராணியாக தேஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு ரேஞ்சர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனால் அவனுக்கு அதை அழகான செல்ல பிராணியாக வளர்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. திங்கட்கிழமை காலையிலேயே வனப்பாதுகாவலர் தர்காவுக்கு நேரடியாக வந்துட்டார். அவனும் அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தான். நல்லா இறையெடுத்துட்டு ஆலமரம் மூட்டில் அசப்பட்டபடி படுத்துருச்சு மான்குட்டி. சுற்றி வாழ்ந்த மனுஷன் எல்லாருக்கும் மானை காட்டில் கொண்டு போய் விட போகிறோம் அப்படிங்கிற சோகம் பற்றிக்கிச்சு. எல்லாரும் தங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசினபடி தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நாமே தான் நல்லா வளர்க்கலாமே, எதுக்கு காட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்ற எண்ணம் மேலுங்குச்சு. உயிக்காட்டான் ஒரு குழந்தைய தூக்குறது மாதிரி முன்கைகளால் மானை தூக்கிக்கிட்டான். எதுக்காக தன்னை தூக்குறாங்க அப்படின்னு தெரியாத மானு தலையை அங்கேயும் இங்கேயுமா திருப்பி சத்தம் போட்டுச்சு. என்னை பெத்த ராசா என்னமா பார்க்குது அப்படின்னு தர்காவில் இருந்த பொண்ணு முந்தானை எடுத்து கண்ணீரை தொடச்சிக்கிட்டா. எல்லாரோட முகமும் சுண்டி போயிருந்துச்சு. வனக்காவலர் உயிக்காட்டாங்கிட்ட கேட்டார், இது எந்த கூட்டத்தை சேர்ந்துச்சுன்னு கண்டுபிடிச்சியா? இது தன்னூத்து மாங்கூட்டத்தோட சேர்ந்தது அப்படின்னோம். நேற்று பார்த்தேன், அதில் தான் ஒரு ஈத்து மானு பால் காம்புகள்லாம் வீங்கி கிடக்க வலி பொறுக்க மாட்டாமோ நொண்டிக்கிட்டு போச்சு. இதை கொண்டு விட்டா இன்னும் 1 மாதத்துக்கு பால் கொடுக்கும். 3 குட்டி பால் இது கிடைக்கும். ராசா கொடுத்து வச்சது தான். அவங்க மான் பூங்காவுக்குள்ளே இருக்கிற கிழுவை உடம்புள்ள வாதமடைக்கு மரங்கள் வழியாக போனாங்க. அந்த இடத்த முழுசுமாக சோகம் அப்பிக்கிச்சு. காட்டுக்குள்ளே போன 2 பேரும் திரும்பி வருவாங்க அப்படின்னு காத்து கிடந்தாங்க. போனவங்க வரவே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட சோகத்தை இன்னமும் அதிகமாக்குச்சு. ராத்திரி முழுக்கும் அதே பேச்சாக கிடந்துச்சு. மறுநாள் காலையில் 8 மணி அளவில் வந்த உயிக்காட்டனை எல்லாரும் மொச்சிக்கிட்டு, தன்னூத்து ராசாவை எங்கே விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. சோகமான மனநிலையோட தன்னூத்தில் விட்டதையும் அது சீக்கிரத்தில் அந்த கூட்டத்தோட தலைவனாயிடும் அப்படின்றதையும் உறுதியாக சொன்னான். அவன் அன்னைக்கு முழுசும் பொக்க மனசோடு அலைஞ்சான். அடுத்த 2 நாள் ராத்திரியில் காட்டு பாராக இருந்துச்சு. அப்போவும் ராசா எங்கேயாவது கண்ணில் அகப்படுதா அப்படின்னு பார்த்தான். எங்கேயுமே தென்படவே இல்லை. வன பாதுகாவலர் மழை காலம் வர்றதுனால கோப்புல் நடனம் கரம்பை வெட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வேலையும் வேகமாக போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஆலம்பழங்களை சாப்பிட வந்த செந்தல குக்குருவான்களை பார்க்க தோணுச்சு. தர்காவை நோக்கி வண்டியை திருப்பினா ஆலமரத்தில் பழங்களும் இல்லை, எந்த குருவிகளோட சத்தமும் இல்லை. புதுசாக வந்த செந்தல குக்குருவான்களை பார்த்துருந்தா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். தர்காவுக்குள்ளே குபீர்னு மக்கள் சத்தம் கேட்க ஓடினான். இலைச்சி மெலிஞ்சி பிட்டி எலும்புகள் தென்ன விழா எலும்புகள் தெரிய மான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் சோத்து பருக்கைகளும் தண்ணியும் அதோட வாய்க்கு பக்கத்தில் வச்சு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2 மடக்கு குடிச்சிட்டு தலையை ஆட்டி அப்படி நின்றுச்சு. உயிக்காட்டாமாமா, ராசா 4 நாளாக சரியாக சாப்பிடாம பட்னி கிடந்துட்டு வந்திருக்கு. எங்கே கொண்டு போய் விட்டு வந்தீங்க? என்னமோ நல்ல நேரம், அதான் வழியை பார்த்து இங்கே வந்திருக்கு. இனிமேலுக்கு கொண்டு விடாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிடுதோம். 2 வாரம் கழிச்சு வந்து பாருங்க, அப்படியே சிங்கக்குட்டி மாதிரி மாற்றி போடுதோம் அப்படின்னு ஆயிரப்பெரியா அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னான். வன பாதுகாவலர் உயிக்காட்டம் கூப்பிட்டதுனால நேரில் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் உடம்பு தேரட்டும், பிறகு என்ன செய்யலாம்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். கோரப்புல் நடுறதுல 1 வாரம் எப்படி கடந்து போச்சு அப்படின்னு உயிக்காட்டனுக்கு தெரியல. வியாழக்கிழமை வீட்டுக்கு திரும்பும்போது தர்காவில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. ஓடி போய் பார்த்தான். ஆயிரப்பெரியா சொன்னபடியே மான் தேறி இருந்துச்சு. பிட்டி எலும்புகள் மூடி இருந்துச்சு. எல்லா சாப்பாடும் சாப்பிட பழகிட்டதா மகிழ்ச்சியாக சொன்னான். மான் கொம்பில் ஒரு கிளை பிரிஞ்சு முளை விட்டு இருந்துச்சு. அவனுக்கு மானை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கொஞ்சம் புல்லும் அறுத்து போடுங்க அப்படின்னு சொன்னான் உயிக்காட்டான். அதுவும் போடுதோம், பின்ன எப்படி மான் இப்படி வளரும் அப்படின்னு எதிர்கேள்வி போட்டவ, இது என்னன்னா அருவம்புல்லாக கேக்கு அப்படின்னா அவன் சிரிச்சுக்கிட்டான். எல்லாரோடையும் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சது மான். அதை ஏன் கேட்கியோ, சினிமாவில் மான் கதாநாயகி தொட்டு பிடிச்சி விளையாடுற மாதிரிலாம் இருக்குது, எல்லாம் இந்த தர்கா சாமி பண்ணுற அதிசயமாக்கும் அப்படின்னு நெட்டி முறிச்சா. அடுத்த வாரம் வந்து பார்க்குறப்ப முளைவிட்ட கொம்பு வளர்ந்து ஊசியாக இருந்துச்சு. உடம்பும் தடிச்சிருந்தது. மக்கள் எல்லாரும் மான் தங்களோட சகஜமாக பழகிறதாகவும், மாவு மில் வரைக்கும் போய் டீ கடை பொட்டிக்காரங்காரங்களெலாம் நல்லா பழகிட்டு அவனுக்கு அதுக்கு வடையும் பிஸ்கட்டும் கொடுக்க அதையும் தின்னுவிடுது அப்படின்னு சொன்னார் தர்காவோட காவலர். உயிக்காட்டனுக்கு 1.5 வாரம் மானை பார்க்காம இருக்க முடியாது. அவன் கோப்புல்லும் அருகம்புல்லும் கொண்டு வரதை எதிர்பார்த்து காத்திருக்கும். அவனை தூரத்தில் பார்த்த உடனே எழுந்து ஓடி வரும். அவனும் ஓடுவான். நடுவில் சந்திச்சுக்கிற காதலர்கள் மாதிரி இருக்கும். அவ்வளவு பிரியம் அவனுக்குள்ள. வீட்டுக்கு போன உடனே மானை பார்த்துட்டு வந்ததை பற்றி விலாவரியாக விவரிப்பான். மானுக்கும் அந்த ஊரே பழகி போச்சு. நாய்கள் மானையும் வீட்டு விலங்கு போல பார்க்க தொடங்கிருந்துச்சு. வெளி நாய்கள் குறைக்கிறது கேட்டாலோ பாஞ்சு வந்தாலோ பாதுகாப்பான இடத்துக்கு துள்ளி குதிச்சு ஓடி மறைஞ்சிக்க தெரிஞ்சது அந்த மானுக்கு. எல்லா உணவையும் சாப்பிட பழகிக்குச்சு. புல்லை சாப்பிட்றது மாதிரியே தெருவில் கிடக்கிற புல் அப்புறம் உணவுகளை தானாக தின்ன தொடங்கிருந்துச்சு. யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஜீவனாக வளர்ந்துச்சு. மானை ஒரு நாளாவது தான் மகக்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்.
பெண் வளர்த்தி பீர்க்கங்கா வளர்த்தி அப்படிங்கிறது மாதிரி மானும் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை மச்சின மகளுக்கு சடங்கு வச்சுருந்தான். 2 நாள் இருக்கணும் அப்படின்னு மனைவியும் மகளும் சொன்னதால் 2 நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு குப்பனாபுரம் போயிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை சடங்கு முடிஞ்சு திங்கக்கிழமை திருச்செந்தூர் போக முடிவு பண்ணியிருந்தாங்க. மணி 10 ஆகிட்டு இருந்துச்சு. மச்சினனோட உடன் பிறந்தால எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவனை வன பாதுகாவலர் நல்ல மாடன் அழைச்சாரு. அவன் அலைபேசியை உயிர்ப்பித்து கேட்டப்ப, உயிக்காட்டான், மாவட்ட வன அதிகாரி ரேஞ்சர் எல்லாரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னாரு. வீட்டில் தான் பேருந்தில் வந்துடுறதா சொல்லிட்டு மஃபட்டில் கிளம்புனான். தர்காவை வந்தடைஞ்சப்ப மாவட்ட வன அதிகாரி ஜீப்புக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. பிராணிகள் மருத்துவரும் நல்ல மாடனும் ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. மான் பூங்காவை விட்டு தப்பி வந்த 6 மாதம் உள்ள நன்றாக வளர்ச்சியடைந்த மான். பிளாஸ்டிக் பைகள் வயிற்றில் நிறைந்து உணவு செரிமானமாகாமல் செத்து போயிருக்கிறது. வயிற்றில் 1 கிலோ பிளாஸ்டிக் பைகள் மீந்த உணவுகளோடு இருந்தது உடற்கூறு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதி கையெழுத்திட்டாரு. மாவட்ட வன அதிகாரி, ரேஞ்சரு, தூரத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. தோளில் கிடந்த டவலை எடுத்து வாயை பொத்தியபடி மேடையில் கடத்தப்பட்டிருந்த உடற்கூறு செய்யப்பட்டு ரத்தம் வழியே கிடந்த மானை பார்த்தான். திறந்திருந்த மானோட கண்கள் எல்லாரையும் மிரண்டு போய் பார்க்கறது மாதிரி இருந்துச்சு. அதிகாரிகள் இருக்கிறதையும் மறந்தவனா சத்தமாக கத்துனான், ஏ தன்னூத்து ராசா,